வெண்பாவ கூடிய சீக்கிரம் தீபிகா மற்ற போலீஸ் எல்லாம் இணைந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. தீபிகா வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்குறாங்க. ஆனா இது எதுவுமே தேவையில்ல. அவங்க கடத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அழகா அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ்ல வந்து கலந்துட்டு பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கும். ஆனா தேவையில்லாம இவங்க ஒரு 4 ரவுடிய வச்சு கடத்த போய் இப்ப இந்த குழந்தை இவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க. செய்யற செயலெல்லாம் செஞ்சுட்டு, இப்ப அதற்கு பிராயச்சித்தம் தேடணும் அப்படிங்கிற மாரி ஒரு போலீஸ் ஆஃபீசர் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல இப்பவாச்சும் கொஞ்சம் திருந்துனீங்களே அப்படிங்கிற மாரி தான் கொஞ்சம் மன ஆறுதல் அடையுது அப்படின்னு சொன்னாலுமே, வெண்பாவ இப்ப வரைக்குமே காப்பாத்தல. எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. வெண்பா அந்த ரவுடிங்களோட பிடியில இருக்கிறப்ப நமக்குமே மனசு ரொம்ப ரொம்ப பதபதைக்க தான் செய்யுது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க? ஒரு குழந்தைய கடத்துனாங்க அப்படிங்கிறது ஓகே தான். அட்லீஸ்ட் ஒரு நாள்ல கண்டுபிடிக்கிற மாரி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா, நமக்குமே அந்த பிரஷர்லாம் தலைக்கு ஏறாம கொஞ்சம் கூலா இருக்க தான் செய்யும். ஏன்னா ரசிகர்கள பொறுத்தவரைக்கும் எப்போதுமே நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸ்டோரிய பாசிட்டிவா கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, கூடிய சீக்கிரம் வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுதான் ரசிகர்களோட விருப்பமாவும் இருக்கு. இப்ப தீபிகா இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதால, கிட்டத்தட்ட வெண்பாவ யாரு கடத்தியிருக்கிறாங்க, அந்த லேடியோட பேர் என்ன, அவங்க எங்க கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஓரளவு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, கூடிய சீக்கிரம் அவங்கள மீட்டு கொண்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் இப்ப விஜயுமே வீட்ல இல்ல அப்படிங்கிறதால, மல்லி தனியா எப்படி போராட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துட்டுருக்கு. அவங்களுக்கு தீபன் ஒரு பக்கம் உதவி பண்ண தான் செய்றாங்க. ஆனா, இந்த ராஜிய பொறுத்தவரைக்கும் இப்ப விஜய் வீட்ல இல்ல அப்படிங்கிறதால இந்த மல்லி, நாகு 2 பேருமே ஹேப்பியா இருக்கிறாங்களே! இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய குடுக்கணுமே, ரஞ்சிதா வேற இல்லையே அப்படிங்கிறதால கதிரேசனுக்கு கால் பண்றாங்க. நீங்க இங்க வாங்க, உங்க பேத்தி இல்ல. விஜயும் நான் இனிமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி ஆஃபீஸ் போயிட்டா. அதனால இந்த மல்லி ரொம்பவே கூலா இருக்கிறா அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, கதிரேசன் நான் இனிமே அங்க வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மல்லிக்கு நிச்சயமா கதிரேசன், ராஜி 2 பேரும் சேர்ந்து பல இன்னல்கள கொண்டு வர போறாங்க. இதையெல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நாம பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. விஜய், மல்லி 2 பேருக்கும் பிரச்சனை வரப்பவே அத தாங்கிக்க முடியல. இப்ப வெண்பா மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அவங்க டாடா, மல்லியம்மா 2 பேரையுமே சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.